ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? ஆக்டோபஸ் நூடுல்ஸ் என்னென்னு பார்க்குறீங்களா? ஸோ பார்க்க அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வீட்டிலே பண்ண போகிறோம். 3 கப் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணியை விட்டுக்கோங்க. ஸோ தண்ணியுமே 3 கப் தாராளமாக தேவைப்படும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் முறுக்கு குழாலையும் இதே மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த நார்மல் முறுக்கு அச்சு இருக்குல்ல அதை போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு நம்ம ரெடி பண்ணோம்ல அதை இந்த முறுக்கு குழாயில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இடியாப்பம் மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இதுவுமே வந்து நம்ம இடியாப்பம் வேக வைக்கிற டைமிங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கிட்டேன். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்ப்போமா? அப்போது நல்லா சாஃப்டாக இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அந்த இட்லி தட்டிலேருந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக அண்ட் அதே மாதிரி ஒட்டாமல் இருக்குது. ஏன்னா நம்ம ஆயில் விட்டு லைட்டாக பிசைஞ்சிக்கிட்டோம்ல, அதனால். இப்போ ஒரு வானலில் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ லைட்டாக சொட்டே பண்ணிக்கோங்க. அது கூடயே கேரட்டையும் லைட்டாக சொட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மாவுலேயும் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் எந்த அளவுக்கு தேவையோ அதை பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதிகமாகிடும். பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் மசாலாவுக்கு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக சாஸ், நீங்கள் வந்து சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மல் ஸ்வீட் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு பாதியாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். மொத்தமாக மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணி அண்ட் அகெயின் அந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா இதே மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வீட்டிலேயே செஞ்ச நூடுல்ஸ்ன்றதுனால நீங்கள் பயமே இல்லாமல் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.